போட்டாங்கடா உண்டா போடுறாங்கடா. அபுதாபியை சுத்தியே போடுறாங்கடா. டீ கடையில இருந்து டீ குடிச்சா மட்டும் பத்தாது, நாட்டு நடப்ப நான் வா. அண்ணா ஒரு டீ. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் போயிட்டு இருக்கு. வெறும் குண்டா போட்டு சாவடிக்கிறாங்க. நடுவுல ட்ரம் வேற இறங்கிட்டான். பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் எக்கச்சக்கமா ஏத்தி விட போறாங்க. நீ என்ன பண்ற? 10 லிட்டர் கேன்ல 2 ஏற்பாடு பண்ணு. எதுக்குடா கேனு? ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலாம்டா. நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். சைட்ல பிளாக்ல இருந்து விட்டுருவோம். அதெல்லாம் பெட்ரோல் காசு கொடுத்து போடுறான் பாரு, அவனோட கவலை. நீ வண்டி என்னைக்காச்சும் வெளியில எடுத்திருக்கியா? லிப்ட் அடிச்சு சென்னை வரையும் போயிட்டு வந்தாள் நீ. அப்ப தானே குடிச்ச டீக்கு வந்துட்ட காசு இருக்காடா? அதுக்கு தானே பிசினஸ் ஐடியா சொல்றேன். இத பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க துபாய் வேலு. காலைல இட்லி வாங்கலாம்னு இட்லி கடைக்கு போறேன். ஈரான்காரன் குண்டை தூக்கி இட்லி உண்டாலே போடுறான். தெரியாதானா விசிட்டிங் விசால அந்த ஊர்ல மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாரப்பதி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா துபாய் வேலு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எவனா பார்த்தாலும் என் ரூமுக்கு பக்கத்துல குண்டா போட்டாங்க. நான் டீ வாங்க போன குண்டா போட்டாங்க. ஏன் சுத்தி சுத்தி அவன் ரூமுக்கு பக்கத்துல தான் குண்டா போடுவாங்க. நம்ம இவன் மூஞ்சி முறை பார்த்தா எனக்கு எரிச்ச மயிராது மாப்பிள. முதல்ல அவன் வாயில குண்டா போடணும். சரி அதோடு நம்ம கூட்டாளி ஒருத்தன் கோபகுமார் துபாயில தான் இருக்கான். அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பார்ப்போம். காலைல இருந்து சாப்பிடலடா, வயிறு கடம்படாங்குது. ஊருக்கு வந்தா மட்டும் பாரின் சரக்கு கொண்டு வந்தியா, செண்டு பாட்டில் கொண்டு வந்தியா, கோடாலி தரம் கொண்டு வந்தியா, எல்லாம் கேட்க தெரியுதுன்னு பையன் அபுதாபியில மாட்டிக்கிட்டானே. ஏதாச்சும் போன் அடிச்சு நல்லா இருக்கானா கேட்போமான்னு தோணுதாடா உங்களுக்கு? ஊருக்கு வந்தானே ஏதாச்சும் கேளுங்க, சொந்தாரன் எந்தாரன்னு வாங்க. இப்ப என்ன இந்த என்ன இருக்குதானே அடிச்சுக்கிறாங்க. ஆமாண்டா, அதுக்குதான் ஒரே அடிச்சுக்குது. அறுப்பு முடியட்டும் பேசாம இரு. நம்ம வயல்ல ஒரு என்ன வெட்டி விட்டுரும். அறிவாளி மாதிரி பேசாத, சொல்ற கேளுங்க. உலகம் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு போட்டி போறதுல ரொம்ப பிஸியா இருக்கு. ஒருத்தம் பண்ண தப்ப மறைக்க இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. ஆராய்ச்சி முடிவெல்லாம் என்ன சொல்லுது? ஒரு நேரத்துல குடிக்க தண்ணியே இருக்காதுன்னு சொல்லுது. இந்த வெற்றியெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு பயன்பட போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல.